சார், நம்ம புரட்டாசி மாசம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்களோட ராசி பலனை பத்தி கொஞ்சம் காமெடியா சொல்லுவோம் சார். எல்லாம் சீரியஸாவே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் வெக்ஸ் ஆயி போய் உட்கார்ந்துருக்காங்க. என்ன ஆகுமோ? ஏதாகுமோ? அப்படின்னு சொல்லிட்டு. ம். நம்ம காமெடியா சொல்லிடுவோம் சார். ஃபர்ஸ்ட் வந்து மேச ராசிக்கு சொல்லுங்க சார். மேச ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, புரட்டாசி மாசம்தான்ட்டு இல்ல, பொதுவான அடிப்படையில பார்க்கும்போது மேசராசியனுடைய பண்புகள் என்னன்னா, வ வேணுக்குன்னு வம்புக்கு போவோம். வம்புக்கு போய் நிப்பாங்க. வம்பிழுக்கிறது யாரு? ஒரு இடத்துல யாராவது யார சீண்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க மேசராசிக்காரங்க தான் இருப்பாங்க. நைஸா அந்த முட்டுறது. ஆட்டினுடைய குணம் அப்படியே இருக்கும். யாரையாவது முட்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறது, இவங்களா போய் முட்டுறது. ஒரு வீட்ல கணவன், மனைவி 2 பேரும் மேசராசியா இருந்தா, அந்த வீட்ல அவ்வளோதான் அதோகதி தான். இது இவங்க வந்து வம்பிழுத்தே தொல்லை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். வம்பிழுத்து மாட்டிக்கொள்பவர்கள் மேச ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரங்க எப்படி சார் இருப்பாங்க? ரிஷப ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தொழில வந்து அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு எனி டைம் பேசிட்டே இருப்பாங்க. பிரம்மாண்டம். தொழில வந்து பிரம்மாண்டப்படுத்தணும். தொழில அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். அல்லது வேலைக்கு இருந்தாங்கன்னா, வேலையில வந்து இப்படி ஒரு நிபுணத்துவம் இருக்கணும். அப்படி ஒண்ணு இருக்கணும், இப்படி ஒண்ணு இருக்கணும்ன்ட்டு தன்னை பத்தி, அந்த வேலையை பற்றி, தொழிலை பற்றி எப்ப பார்த்தாலுமே எதையாவது ஒண்ண சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் தான் ரிஷபராசிக்காரங்க. அப்ப இந்த வடிவேலுக்கு ஒரு படத்துல வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்ச உடனே அடிச்சான் அடிச்சான் பாரு பாருங்க. அப்பாயின்மென்ட் ஆர்டர் அந்த மாதிரி கணக்கு தான் ரிஷபம். மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லுங்க சார். மிதுன ராசிக்காரர்கள் எப்பவுமே இரட்டைத்தன்மை தான். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு தான். நான் காலையில எந்திரிச்சு, அப்படியே நம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு, பிள்ளையார் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு, அப்படியே நீ ஆபீஸ் போயிரு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிருவாங்க நைட்டு. காலையில எந்திரிச்சு, இவன் வேற எங்கேயாவது வேற வேலைக்கு போயிருவான். நேத்து நைட்டு சொன்னவன் ஃபோன் அடிச்சு கேட்டாச்சுன்னா, அது வேற ஒரு வேலை வந்துருச்சு நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாரி எல்லாரையும் அலைய விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இரட்டைத்தன்மையோட இருப்பாங்க. யாரையும் நம்ப மாட்டாங்க. எதுலயுமே 2 முடிவுகள் இருக்கும். யார நம்புனாலும் நம்பலாம். அந்த மிதுன ராசிக்காரங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். கடக ராசிக்காரங்க சார். கடக ராசிக்காரர்கள் தன்னை வந்து எப்போ பார்த்தாலுமே ஒரு குற்ற உணர்வே மனசுக்குள்ள சுமத்திக்கிட்டே ஒரு டல்லா தன்னை இது பண்ணிப்பாங்க. இல்லாத ஒன்றை கற்பனை செய்து அது தனக்கு இருப்பதாக நினைத்து கொண்டு அதுல அந்த வட்டத்துக்குள்ளேயே தன்னைத்தானே ஒரு டம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இவங்கள அறியாம ஒரு அமைதியோ அல்லது ஒரு சோகமோ ஒரு சுணக்கமோ இவங்கள்ட்ட எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். இவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மன நோயாளிகள் தான் கடகராசிக்காரன். சிம்ம ராசிக்காரங்க சார். சிம்மராசிக்காரன் தன்னை பெருமையா நினைச்சே செத்து போயிடுவான்னு சொல்லுவாங்களே, இந்தியாக்காரன் பேசியே செத்து போயிடுவான்னு சொல்ற மாதிரி சிம்மராசிக்காரன் தன்னை பெருமையாக நினைத்தே செத்து போவாரு. ஜால்ராக்களுக்கு தலை வணங்குவாரு. சிம்மராசியில ஒரு பெரிய கொடுமை என்னன்னு கேட்டா, சிம்மராசிக்காரங்க மத்தவங்க நல்லது செய்வாங்க. மேக்சிமம் 90% சிம்மராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்வாங்க. ஆனா பின்னாடி உட்கார்ந்து வேல்கம்ப வச்சு குத்துற மாதிரி துரோகம் சிம்மராசிக்காரனை மாதிரி எவனும் சந்திச்சிருக்க மாட்டான். இருக்க ராசியிலே துரோகத்தை அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசி சிம்மராசி. துலாம் ராசி சார். துலாம் ராசிக்காரங்க எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒன்ன வந்து கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது இப்படி இருக்குமா, இது அப்படி இருக்குமா, இவன் சரியான ஆளா, இவன் தப்பான ஆளா, எதையாவது எடை போடுறது. எல்லாத்தையும் வாழ்க்கையே எடை போட்டு பார்க்கறது. துலாம்னால இங்க எடை கம்மி தான். எல்லாத்தையுமே அனலைஸ் பண்றது. அனலைஸ் பண்ணியே அந்த காலகட்டம் தவறின பிறகு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கு. போச்சே வடை போச்சே வடிவேல் மாதிரி அது மாதிரி. அதுதான் துலாம் ராசி. கன்னி ராசி சார். கன்னி ராசி எப்ப பார்த்தாலுமே எதுலையுமே கருத்தோடு இருப்பாங்க. செலவு பண்ண மாட்டாங்க. 10 விஷயம் இழக்க மாட்டான். அடுத்தவங்கள்ட்ட இருந்து என்ன காரியம் சாதிக்கணும், என்ன பண்ணணும், தன்னுடைய ஃபேமிலிக்கு இவன்ட்ட இருந்து எப்படி ஆட்டையை போட்டு போலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடியது கன்னி ராசி. விருச்சிகம். உணர்ச்சி வசப்படுறது, எமோஷனல். எப்ப பார்த்தாலும் எமோஷனல். ஒரு சாதாரண விஷயத்த கூட கால்ல வெந்நீரை கொட்டின மாதிரி படபட பட 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 படபடன்னு இருக்குது. இவங்க படபடன்னு இருக்கிறது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வேதியை கிளப்பி விட்டுறது. காலையிலே ஆபீஸ்க்கு இவன் கிளம்பி போறான்னா எல்லாரையும் எழுப்பி விட்டு அவன் போயிடுவான். இவங்க தூக்கத்தை இழந்து நிற்பாங்க. அவன் ஆபீஸ்ல போய் அவன் தூங்கிடுவான். இது விருச்சிக ராசிக்காரங்க. தனுசு ராசி சார். ஏமாளி. தனுசு ராசிக்காரன மாதிரி ஒரு ஏமாளி உலகத்திலே கிடையாது. இவங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான்னு சொல்லாருல வடிவேல் ஒரு படத்துல. அதான் தனுசு ராசி. எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும். எவ்வளவு நாளும் ஏமாறும். ஏமாந்துகிட்டே இருக்கும். மகர ராசி சார். திமிரு. தான் அடங்கவே மாட்டேன், அடுத்தவங்களை அடக்கியே தீர்வேங்கிற திமிரு. அந்த திமிர்ல அழிஞ்சிரும் மகர ராசி. கும்பம். கும்பம் தலைக்கணம். எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் எல்லாம் கத்துக்கிட்டேன்.
அப்படின்னு சொல்லியே காசை வந்து அதான் ஊசி போறது கணக்கு பார்க்குறவன் யானை போறது பார்க்க மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல. அதான் கும்பராசி. ஊசி போறத கணக்கு எடுத்துட்டு யானை போறது தெரியாது அவங்களுக்கு. அதான் கும்பராசி. மீனராசி. எதிர்பாராத இழப்புகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதிகமான விபத்துகளை சந்திப்பாங்க. அதிகமான பொருளாதார இழப்புகளையும் சந்திப்பாங்க. இவங்களும் ஒரு வகையில ஒரு மனநோயாளி தான்.